வாங்க, கீழவியா எரிமலைய பத்தி ஒரு சின்ன அப்டேட் பாப்போம். ஹவாய்னாவே நமக்கு அழகான பீச் தானே முதல்ல ஞாபகம் வரும். ஆனா அங்க வெறும் கடற்கரைகள் மட்டும் இல்ல, உலகத்திலேயே ரொம்ப சுறுசுறுப்பா இயங்குற எரிமலைகளும் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது இந்த கீழவியா எரிமலை. வாங்க, அத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். முதலாவதா 1959ல நடந்த ஒரு பெரிய எரிமலை வெடிப்பு. நவம்பர் 14ஆம் தேதி அது ஆரம்பிச்சப்போ எரிமலை குழம்பு அடேங்கப்பா சுமார் 1900 அடி உயரம் வரைக்கும் பீச்சி அடிச்சுதாம். இதுக்கு பேரு லாவா ஃபவுண்டன். அப்புறம் டிசம்பர்ல ஒரு கட்டத்துல 1 மணி நேரத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 51 கோடி கன அடி லாவா வெளியேறி ஒரு பெரிய லாவா ஏரியையே உருவாக்கிடுச்சு. நினைச்சு பாருங்க. 2013 வரைக்கும் கூட இதுதான் உலகத்தோட ரொம்ப ஆக்டிவான எரிமலையா இருந்தது. இரண்டாவதா ஹவாயோட புவியியல் அமைப்பு. இந்த கீழவியாவுக்கு பக்கத்துல தான் மௌனா லோவா இருக்கு. இது உலகத்தோட 2வது பெரிய எரிமலை. ஒரு பெரிய கேடய மாதிரி நல்லா பறந்து விரிஞ்சிருக்கும். இங்க எவ்ளோ எரிமலைகள் இருக்கிறதால அத பத்தி ரிசர்ச் பண்ண 1912லயே ஹவாய் எரிமலை ஆய்வு மையத்தை அங்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். கடைசியா ஹவாய் எரிமலைகள் தேசிய பூங்கா. சரி, இந்த எரிமலைகளை பாதுகாக்கணும் இல்லையா? அதுக்காக 1916லயே இந்த பூங்காவை உருவாக்கிட்டாங்க. இங்க ரிசர்ச் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கீழவியாவோட லாவா பெரும்பாலும் மெதுவா அழகா ஓடுறதால டூரிஸ்ட்ஸ் கூட கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்க முடியுதாம். அதனால உலகம் முழுக்க இருந்து நிறைய பேர் வராங்க. மொத்தத்துல அழிவையும் அதே சமயம் அதிசயமான அழகையும் ஒன்னா காட்டுற இந்த கீழவியா எரிமலை உண்மையிலே இயற்கையோட ஒரு மிரட்டலான படைப்பு தாங்க.